FIFA வேர்ல்ட் கப் ஆரம்பத்துல என்னமோ ஓகே இது ஒரு உலக கிண்ணம் அமெரிக்காவில் மெக்சிகோவில் கனடாவில் நடக்குது பார்க்கக்கூடிய போட்டிகளை பார்க்கலாம் அப்படின்னா நாம நினைச்சோம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லா போட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. 48 அணி வந்தது சின்ன சின்ன டீம் வரப்போது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அடிச்சு அனுப்பிட்டு 32 டீம் தொடங்கினதுக்கு பிறகுதான் இன்ட்ரெஸ்ட் ஆரிங்கும் பாப்பம் என்று தொடங்கினா ஒரே நாள்ல 1 2 3 4 மேட்ச் ப்ரோ. எனக்கு நாங்க நேற்று பேசுற மாதிரி சவுதி அரேபியா ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. அது அந்த போட்டி கூட சமநிலை. அப்பா முடியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு இல்ல. நேற்று இரவு 9:30 முதலாவது போட்டி ஸ்பெயின். இந்த முறை ரேட்டிங்ஸ்ல 2வதுல இருக்குது. இவங்களுக்கு தான் வேர்ல்ட் கப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குன்னு உலகமே சொல்லி கொண்டிருக்குது. 4,50,000 சனத்தொகையை கொண்ட கேப் வேர்டு அல்லது கேப் வேர்டு என்கின்ற நாடு முதலாவது உலக கிண்ணத்துல விளையாடிச்சு. ஸ்பெயின் காலில் போல் கிடைச்சுதா 10 பேரும் கோல் போஸ்ட்ல நிக்கிறாங்க. முடிஞ்சா வாடா போட்டு பாருங்க. அந்த வடிவேல டயலாக் தான் எனக்கு நேற்று மேட்ச். சவுதி அதே இல்லதான். சவுதியின் கோல் காப்பாளர் அவர் மட்டும் இல்லைன்னா ஏகப்பட்ட கோல் போய். அதேதான் கேப்வர்டையும் 11 வீரர்களும் கோல் காப்பாளர். நேற்றைய தினம் சர்ற மாதிரியாக 5 கோல்களை தடுத்திருந்தார். இல்லாவிட்டால் ஸ்பெயினுக்கு ஒரு 3-4 கோல். ஸ்பெயினோடு கேப்வர்ட் சமநிலையில் கோல்கள் இல்லாமல் போட்டியினை நிறைவு செய்தது என்பது இந்த உலக கிண்ணத்தின் மிகப்பெரிய அப்செட். ஸ்பெயின் ஒரு பலமான அணி. அவர்களுக்கு எதிராக கோல்கள் இல்லாமல் ஒரு புதிய அணி வந்த வரத்தில் இவ்வாறு செயல்படுகின்றது என்றால் அவ்வளவு இலவான தரப்படுத்தல 67வது இடத்துல இருக்கு. சரியா? அப்ப மற்ற சவுதியா கூட விடுங்களேன். சவுதி விளையாடின மெச்ச விடலாம். உருகுவே அப்படி இப்படியான அணி என்று வச்சுக்கொள்ளலாம். ஸ்பெயின் அது கேப்வர்டு என்பது அது சின்ன நாடு. இப்ப நேற்றைய தினம் கியூரஸா 1.5 லட்சம் பேர் நல்லா விளையாடினாங்க. தோத்தாலும் நல்லா விளையாடினாங்க. கேப்வர்டு 4 லட்சத்தோட ஸ்பெயினுக்கே இப்ப கட்டையை கொடுத்துட்டாங்க. அப்ப எதுவுமே சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு நடந்தது எகிப்து பெல்ஜியம் எகிப்து 1-1. பெல்ஜியம் 9வது இடத்துல இருக்கிற நாடு. எகிப்து 29வது இடத்துல இருக்கிறது. ஆப்பிரிக்காவில் இருந்து எகிப்து எல்லாத்தையும் பெரிய அளவில் எடுத்திருக்க மாட்டாங்க. இதை அவங்க மொத்தமாவே 4வது உலக கிண்ணம் எகிப்து வந்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்டினது இல்லை. 2018 பிறகு விளையாடல. கடந்த உலக கிண்ணத்துக்கு வரவே இல்லை. தெரிவு காண் போட்டியில வரல. அந்த வரத்துல பெல்ஜியம் பெரிய அணி ஒன்று 9வது இடத்துல இருக்க நல்ல அணி. அவர்களோட முன்னாள் சாம்பியன் உருகுவே 2 தடவைகள் வேர்ல்ட் சாம்பியன். தென் அமெரிக்காவின் 3வது பலமான அல்லது 4வது பலமான அணி இருக்கின்றது சவுதி. நான் சொன்ன மினேட்டே போன முறை அர்ஜென்டினாவுக்கே உருட்டினவங்க. அர்ஜென்டினா வச்சு உருட்டவங்க இந்த முறை ஒரு கோலாவது அடிப்பாங்க. நான் நினைச்சேன் சவுதி இந்த போட்டியை வெல்ல போறாங்க. சவுதி இந்த போட்டியை வெல்வாங்கன்னு பெரிய போட்டி தான் பார்க்க கிடைச்சது. இப்பொழுது காலையில இப்பதான் முடிவு ரெக்கார்டிங் செய்து ஒன்று கேட்க முடிவு ரைட் முடிச்சிச்சு வந்தது. 2-2 என்ற கோல். அதுவும் சமநிலையா? சமநிலை. அதான் காலையில இருந்து சொல்லிட்டேன். காலையில இருந்தே 1-1 சமநிலையிலேயே இறுக்கமா போய் கொண்டு வந்தது. இப்ப சமநிலையில முடிகிற போட்டிகளுக்கு எல்லாம் என்ன நிலைமை? ஒவ்வொரு புள்ளிகள் கிடைக்கும். ஒவ்வொரு புள்ளிகள் குழுநிலையில. இதனால சுற்றுகள் உள்ள சிக்கல்கள் வரும். சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்ப நியூசிலாந்து மற்றும் ஈரான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி தான் இப்ப சமநிலையில முடிவடைஞ்சிருக்குது. நியூசிலாந்து 85வது இடம் தரப்படுத்தல. ஆனா ஈரானோட ஒட்டுமொத்தமாகவே இது 3வது உலக கிண்ணம் அவர்களுக்கு. ஈரான் 21வது இடத்துல இருக்குது. அவர்களும் குழு நிலைமைகள் வெளியேறி கொண்டிருக்கின்றவர்கள். தொடர்ச்சியான வாய்ப்புகளும் இல்லாவிட்டாலும் ஈரான் அமெரிக்காவில் எனக்கு தெரிந்து விளையாடி இருக்கின்ற விஷயம் மிகப்பெரிய அளவில் போற்ற வேண்டும். நாங்கள் நேற்று சொல்லியிருந்தோம் ரசிகர்கள் தொடர்பாக மைதானம் நம்பி இருந்தது. நேற்று இருந்ததுதான் நான் பார்த்தேன். ஈரானுக்கு சப்போர்ட் கூடவே இருக்கு. அமெரிக்காவில் ஈரானுக்கு அதிகமான ஆதரவு இருக்கு. நான் எனக்கு தெரிந்து இஸ்லாமியர்கள் இருக்கு. அதே போன்று ஈரானில் ஏற்கனவே குடிபெயர்ந்து அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு மத்திய கிழக்கு நாடுகள்ல மத்திய கிழக்கு நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லோருமே அதிகமான ஈரான் அணிக்கு ஆதரவு. ஒரே நாள்ல எல்லாமே 4 மேட்ச் ட்ரோ. எனக்கு தெரிந்து இதான் வரலாறு இருக்கும்னு தான் நம்புறேன். இனி இதை தேடி பார்க்கணும். அப்படி எதுவும் இருந்தா நாளைய நிகழ்ச்சியில சொல்றேன். உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. இன்று சொன்னா கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு ஒரு 3 போட்டி தான். 3 போட்டி இன்று நாளை என்று தொடர்ந்து மாறி நாளை தான். அதாவது அதிகாலை நள்ளிரவு தாண்டி அதிகாலை 12:30 பிரான்ஸ் செனகல். நம்பி பிரான்ஸ் வெற்றியவாங்கன்னு சொல்லலாமா இல்லையான்னு பயமா இருக்குது. இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. இந்த முறை போட்டிகள் எல்லாமே மிக உச்சகட்டத்தை அடைந்துதான் இந்த போட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்தத்தான் முடியுது. செனகல் ஒரு டேஞ்சரஸ் டீம். 2002ஆம் ஆண்டு வந்தாங்க. அடிச்சு பிச்சு கொண்டு நேராக குவார்டர் ஃபைனலுக்குள்ளேயே வந்தவங்க. கட்டாயமாக பிரான்ஸ் அணிக்கு பெரிய அளவில் டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரான்ஸ் உங்களுக்கு தெரியும் 98ஆவதுல 1வது உலக கிண்ணம், 2018 2வது உலக கிண்ணம், கடந்த முறை இறுதிப் போட்டி. இப்படி
பலமான அணி. பிரான்சுக்கு இம்முறை நிறையவே வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதை விட மாப்பே இப்பொழுது இருக்கின்ற அடுத்த ஜெனரேஷன் டாப் ஸ்டார் அவர்தான். எனவே அவருடைய ஒரு 10 வருஷத்துக்கு மதியம் இல்ல, அவர் வந்த வரத்திலேயே 18 வயசுலயே ஹீரோ ஆகிவிட்டார். ரெண்டாவது இன்னொரு 10 வருஷம் விளையாடுவாங்க, 3 லோகம் விளையாடுவாங்க கூட, இன்னும் 10 வருஷம் இல்லை, அதை விட கூட விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 40 வயது வரை பார்த்தா இன்னும் ஒரு 4 லோகம் விளையாடலாம் எனக்கு தெரிந்து. எனவே அவருடைய காலம் என்ன பொறுத்தவரையில் இந்த உலகக்கிணம் அவருக்கானதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என்ன நடக்க போகின்றது என்பதை பார்க்கலாம். அதே போன்று அடுத்த போட்டி அதிகாலை 3:30 ஈராக் நோர்வே. 86ஆம் ஆண்டுக்கு பிறகு ஈராக் உலக கிண்ணத்துக்கு வந்திருக்கு, திரும்ப வந்திருக்காங்க. 40 வருடங்களின் பின்னர் வந்திருக்கின்றார்கள். 2வது உலக கிண்ணம் அவர்களுக்கு. நோர்வே 38ஆம் ஆண்டு, 94ஆம் ஆண்டு, 98, 2026 இவ்வளவுதான் விளையாடி 4 உலக கிண்ணம். 4வது உலக கிண்ணம் இது. அதாவது 98க்கு பிறகு நோர்வே இப்பொழுது வந்திருக்கின்றது. நோர்வே 31வது இடத்தில் இருக்கின்றது, ஈராக் 56வது இடம். எப்படி இருக்க போறது தெரியும். அடுத்த மிகப்பெரிய இன்னும் ஒரு போட்டி காலை 6:30 மெஸ்ஸி. ஓகே, ரைட். மெஸ்ஸி இங்கதான் பெரிய விஷயமே இருக்குது. அவருடைய இறுதி உலக கிண்ணம் வர்றது மிகப்பெரிய அளவில் அர்ஜென்டினா ரசிகர்கள் என்பது அர்ஜென்டினாவில் மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், உலகம் முழுவதும். இலங்கையிலும் அர்ஜென்டினாவுக்கும் மெஸ்ஸிக்கும் மிகப்பெரிய அளவிலான ரசிகர் கூட்டம் இருக்கின்றது. எனவே காலை 6:30 வந்திருக்கின்றது என்பது எல்லோருக்கும் சந்தோஷம். பார்க்கலாம். ரைட், ஓகே என்று அல்ஜீரியா அணியோடு அவர்களுக்கு இருக்கின்றது. எனவே அர்ஜென்டினா அல்ஜீரியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. நடப்பு சாம்பியன், அதாவது கரண்ட் சாம்பியனாக தானே அவர்கள் விளையாடுகின்றார்கள். எனவே அர்ஜென்டினா மீதான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கின்றது. அல்ஜீரியா 2014ஆம் ஆண்டு 16 அணிகளுக்குள் தெரிவாகியது. அதன் பின்னர் இப்பொழுதுதான் விளையாடுகின்றார்கள். 5வது உலகக்கிணம் 82ஆம் ஆண்டிலிருந்து விளையாடுகின்றார்கள். இதுதான் தகவல்கள். ரைட். இந்த விஷயங்கள் தான் நடந்தது, நடக்க போறது. இன்றைய போட்டிகள், அதாவது நாளைய போட்டிகள் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது. இன்றைக்கு எல்லா போட்டியுமே சமநிலை உலகக்கிண்ணம் தொடங்கின நாள்ல இருந்து இன்று வரை உலகக்கிண்ணத்தில் எந்த ஒரு போட்டியை பார்த்து விட்டு ஐயோ ஏண்டா பார்த்தோம் என்ற நிலைமை வரவில்லை. எனக்கு தெரிந்து இறுதி போட்டி வரை வரப்போகுது. எடுத்த டிக்கெட்டுக்கு சம்பவம் தான் என தெரிந்து இந்த உலக கிண்ணம் வரலாறு படைக்க மிக 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உலக கிண்ணம் என்ற வரலாறு கட்டாயமாக படைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அணிகளோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கு. டாப் பர்ஃபார்மன்ஸ் சகல அணிகளுமே. நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குறாங்க மோட்டல் ஆயில். வடக்கில் குறிப்பாக வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு NS ரட்னம் மோட்டார்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா இருக்கிறாங்க. ஹோண்டா பைக்ஸ் மற்றும் ஏனைய வாகனங்களுக்கு இந்த மோட்டோல் என்ஜின் ஆயிலை நீங்கள் பாவிப்பதன் மூலமாக உங்கள் என்ஜின் தரத்தினை உயர்த்தி கொள்ளலாம். NS ரட்னத்திடம் சென்று அவர்களிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். விநியோகஸ்தர்களாக இருப்பவர்களும் அவர்களிடம் பெற்றுக்கொள்கின்ற மோட்டோல் ஆயிலை பாவிப்பதன் மூலமாக உங்கள் வாகனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே போல வவுனியாவில் IDM நேஷன்ஸ் கேம்பஸ் இன்டர்நேஷனல். IDM என்று சொன்னால் பொதுவாக இலங்கை முழுவதுமே பிரபலம் தெரியும். வவுனியாவில் இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான அவர்களுடைய அலுவலகமும் திறக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சேவைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. டிகிரி கற்கை நெறிகளை, அதாவது பட்டப்படிப்பினை கொழும்புக்கு வந்தெல்லாம் படிக்க வேண்டும் என்றே வவுனியாவிலேயே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். லோ ஸ்பெஷலாக IDM லீடிங்கில் இருப்பது இப்பொழுது லோ டிகிரியில். எனவே வவுனியாவிலும் கூட நீங்கள் லோ டிகிரியினை செய்ய முடியும். நர்சிங், அதே போன்று பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி ஏராளமான டிகிரி கற்கை நெறிகளை உங்களுக்காக தருகின்றது IDM. குருமன்காட்டில், காளிகோவில் வீதி குருமன்காட்டில் அமைந்திருக்கின்றது IDM. நேரே சென்று மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.